நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். டெல்லி சலோ என்கிற பெயரில் டெல்லியில் இன்று விவசாயிகள் போராட்டம் நடைபெற இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து தொடர்ந்து விவசாயிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக மிகுந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜு. அவரோடு பேசலாம். ராஜு, நீங்க ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் குறித்தும் போராட்டம் குறித்தும் சொல்லிட்டு இருந்தீங்க, தொடரலாம். கட்டாயம் நீங்க காட்சிகளில் பார்ப்போம். ஒளிப்பதிவாளர் ராமராஜன் வந்து காட்டிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அதிக அளவிலான காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் இது போன்று எல்லை பகுதிகளில் வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் அந்த தடைகளை, அந்த பேரிகேட்டுகள் அமைத்து பல தடுப்புகள், பல அடுக்கு தடுப்புகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை மேலும் எப்படி உறுதி செய்வது போன்ற விஷயங்களிலும் வந்து காவல்துறையினர் வந்து ஆலோசனைத்து தற்போது அதன்படி அந்த நடவடிக்கைகளை வந்து எடுத்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்ப்போம். இது ஒரு புறம் இருக்க 144 தடை உத்தரவு அமலின் காரணமாக, இந்த அறிவிப்பின் காரணமாக டெல்லியினுடைய போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கிய சாலைகளில் வந்து போக்குவரத்து நெரிசலானது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக பல்வேறு மக்கள் வந்து தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதை தவிர டெல்லியில் வந்து எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களையும் வந்து ஏற்படுத்தி விடக்கூடாது, அதனை வந்து விவசாயிகளை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது காவல்துறையுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது. ஏற்கனவே பேச்சுவார்த்தை மூலம் அவர்கள் தொடர்ந்து முயற்சித்து வந்திருந்தாலும் அந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து முழுமையாக கை கொடுக்கவில்லை. ஏனென்றால் விவசாயிகளுடைய அந்த கோரிக்கைகள் வந்து முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதன் காரணமாக தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதன் பல்வேறு கட்டங்களாக அவர்கள் விவசாயிகள் தரப்பும் வந்து ஆலோசித்து எந்த மாதிரியான அந்த போராட்டங்களில் வந்து முன்னெடுத்து செல்லலாம் போன்ற விஷயங்களில் வந்து அவர்கள் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இந்த ஒரு பேரணி, டெல்லி நோக்கி பேரணி என்ற ஒரு அறிவிப்பானது ஏற்கனவே அறிவித்ததன் அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களிலிருந்து தங்களுடைய அந்த பேரணி வந்து தொடங்கிட்டாங்க. பட் ஆனால் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த அந்த பேச்சுவார்த்தை வந்து முழுமையாக எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில் இதனை டெல்லி நோக்கி அந்த பேரணியானது தீவிரமாக அந்த பேரணியை வந்து வழிநடத்தி செல்வதற்காக விவசாய சங்கங்கள் வந்து ஒருங்கிணைந்து அந்த ஆலோசனையில் ஈடுபட்டு இந்த தற்போது அந்த முடிவை வந்து எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அங்காங்கே, அதாவது குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் வந்து இந்த கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு முக்கிய நகரங்களில் வந்து 144 தடையானது அமலில் இருக்கின்றது. எல்லை பகுதிகளில் இது போன்ற விஷயங்கள், அதாவது தடுப்புகள் வந்து பல அடுக்கு தடுப்புகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு நிலையில இந்த தடுப்புகளை மீறி டெல்லி வந்து விவசாயிகள் வந்து அடைவது மிக மிக ஒரு கடினம். ஏனென்றால் கடந்த முறை அந்த ஏற்பட்ட அந்த வன்முறை போன்று மீண்டும் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காக டெல்லி அரசு மிக கவனமாக, மத்திய அரசு தொடர்ந்து கண்காணிப்பை வந்து தொடர்ந்து தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு நிலையில தான் இந்த ஒரு கட்டுப்பாடுகளானது தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா. ராஜு, இந்த டெல்லி சலோ அப்படிங்கிற இந்த பேரணிக்கு எத்தனை டிராக்டர்கள் எல்லாம் வர இருக்கிறது? கிட்டத்தட்ட பெரிய அளவில், ஒரு நீண்ட அளவிலான டிராக்டர்கள் இருப்பதாக நம்ம காட்சிகள்ல பார்க்கிறோம். இத்தனை டிராக்டர்கள் டெல்லிக்குள்ள வந்தா அங்க டெல்லியில இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? அதை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கிறாங்க? கட்டாயமாக, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல மிக அதிக அளவிலான சுமார் ஏற்கனவே நேற்று முன்தினமே வந்து சுமார் 2500 டிராக்டர்கள் வந்து மூலமாக ஏற்கனவே நாங்கள் கிளம்பி விட்டதாகவும் ஹரியானா அருகே இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களில் இருந்த விவசாயிகள் சங்கங்கள் வந்து அறிவித்திருந்தார்கள். அதை தவிர கூடுதலாக ஆயிரக்கணக்கான டிராக்டர்கள் மூலமாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து டிராக்டர்கள் மூலமாக விவசாயிகள் வந்து இங்கு வருவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இதனை வந்து தடுக்கும் நோக்கில் வந்து விவசாயிகளை அந்த பேரணியை வந்து தடுத்து நிறுத்தி அவர்களை கையாளும் விதமாக அந்த நடவடிக்கைகள் வந்து காவல்துறை தரப்பிடமிருந்து வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த முறை ஏற்பட்ட அந்த எந்த ஒரு சிக்கலும் வந்து மீண்டும் எழுந்துவிடக்கூடாது, சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை வந்து மிக கவனத்தில் கொண்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் பொதுமக்களும் வந்து இந்த போக்குவரத்து நெரிசல் மூலமாக பல்வேறு சிரமங்களை வந்து சந்தித்து வருகின்றார்கள். இது போன்ற ஒரு நிலையில தான் மத்திய அரசு தொடர்ந்து அடுத்த கட்டமாக இவர்களுடன் அந்த பேச்சுவார்த்தை மூலமாக எவ்வாறு இதனை வந்து சரி செய்வது, விவசாயிகளுடைய அந்த பிரச்சனை வந்து சரி செய்வது போன்ற பல்வேறு விஷயங்களில் வந்து மத்திய அரசும் வந்து ஆலோசனையில் வந்து ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தங்கள் முடிவில் வந்து உறுதியாக விவசாயிகள் வந்து உறுதியாக இருப்பதன் காரணமாக அவர்களுடைய அந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக எந்த அளவு அதிகப்படியாக மத்திய அரசினுடைய அந்த
அழுத்தமாக கொடுக்கும் வகையில அந்த போராட்டத்தை எவ்வாறு எடுத்து செல்வது போன்ற ஒரு விஷயத்திலும் விவசாயிகள் சங்கங்கள் ஈடுபட்டிருக்கின்றது. அதன் காரணமாகவே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் சார்பாக இந்த ஒரு பேரணியானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இப்பதான் இந்த பேரணி அறிவிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றது இல்ல. ஏற்கனவே விவசாயிகள் சங்கங்கள் சார்பாக அவ்வப்போது அந்த பல்வேறு மாநிலங்கள்ல அவர்களுடைய அந்த போராட்டங்கள் அதே போல பேரணிகள் நடத்தப்பட்டு வருவதன் காரணமாகவும் ஒட்டுமொத்தமாக இணைந்து மிக பெரிய அளவில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்றவாறு இந்த ஒரு பேரணி நடத்தப்பட வேண்டும் என்பதன் காரணமாக ஒன்றாக இணைந்து தற்போது இந்த பேரணியை அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு விவசாயிகளை கையாளும் விதமாக இந்த ஒரு நடவடிக்கையானது காவல்துறை தரப்பிடமிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய காட்சி நாம் பார்ப்போம். இந்த பேரிகேட்டுகள் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக டெல்லியிலிருந்து வெளியே உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையானது தற்போது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பொதுமக்கள் தொடர்ந்து சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறைந்தபட்ச அளவு ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும், ஏற்கனவே விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் உள்ளிட்ட 17 கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய விவரங்களை வழங்கமைக்கு நன்றி ராஜு. நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.